காளியம்மாள் அவர்களை இந்த மேடையிலே அறிமுகப்படுத்துவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஓட்டு கேட்டு வரும்போது மாற்று கட்சியினர் சொல்வார்கள், இதோ உங்கள் வீட்டு பிள்ளை வருகிறார், இதோ உங்கள் பிள்ளை வருகிறார், ஏழை எளிய வீட்டு பிள்ளை வருகிறார் என்பார்கள். ஆனால் எங்க அக்கா காளியம்மாள் அவர்கள் இதே சீர்காழி சட்டமன்ற தொகுதியை தாய்மண்ணாக கொண்டு திருமுல்லை வாசலிலே பிறந்தவர் என்பதை என் அன்பு சொந்தங்கள், நீங்கள் சீர்காழி உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏழை எளிய வீட்டு பிள்ளை என்பார்கள். இன்னமும் எங்க அப்பா காலையிலே 4 மணிக்கு எழுந்து மீன் பிடிக்க சென்று வந்தாதான் எங்க வீட்டிலே உணவு. ஒரு உழைக்கின்ற வர்க்கத்தை சேர்ந்து வந்திருக்கிற எங்க அக்கா காளியம்மாள் அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்ற வேட்பாளராக நின்றிருக்கிறது சீர்காழி மண்ணுக்கு கிடைத்த பெருமை. இங்கு சீர்காழியில் இருக்கிற பெஸ்ட் கலைக்கல்லூரியிலே தான் அக்கா இளங்கலை வணிகவியல் பட்டப்படிப்பு படித்தார். ஆச்சால்புரம் கடற்கரை ஓரங்கள் இருக்கிற கிராமங்களில் மக்களை திரட்டி மக்களுக்கு புரட்சி ஏற்படுத்தக்கூடிய வகையிலே பல்வேறு போராட்டங்களை பெற்றுத்தந்து மக்களுக்கான பல்வேறு உரிமைகளை பெற்றுத்தந்தார் அக்கா காளியம்மாள் அவர்கள். முன்னால் இருந்த பாராளுமன்ற வேட்பாளர், பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா ராமலிங்கம் அவர்கள் ஒரு இடத்துல கூட நீங்க எங்கேயும் பார்த்திருக்க முடியாது, டிஜிட்டல்ல கூட பார்த்திருக்க முடியாது. இதே இடத்துல எங்க அக்கா நிக்கிறாங்கன்னா வச்சுங்க, ராமலிங்கம் நிப்பாட்டுறாங்க. எங்க அக்கா வந்து நின்னாங்கன்னா, அக்கா உங்களோட ஒரு போட்டோ எடுத்துலாமா, நல்லா பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா ராமலிங்கம் வந்து நின்னாங்கன்னா, ஐயா வாங்க ஒரு டீ குடிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் அக்கா காளியம்மாள் அவர்கள், வீர தமிழச்சி, சீமானின் தங்கச்சி. இன்றைக்கு இருக்கிற உலக தமிழர்களிடத்தில் அக்கா புகழ் பெற்றிருக்கிறார். தன் மக்களுடைய போராட்டத்திற்காக தன்னுடைய ஐஏஎஸ் கனவை துளைத்து அக்கா மகள் துவாரகா கை குழந்தையாக இருக்கும் போது கடலூர் போராடினார். பாடல் குறிப்பிடும் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோர் சிறப்புடையன், மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடல் குறிப்பிடும். அதே போல ஒரு கற்றறிந்த பிள்ளையை இந்த மண்ணிலே நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரே ஒரு வாய்ப்பு. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்று தமிழர்கள் நாங்கள் மீட்சி பெற்று அரசியல் களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் அக்கா காளியம்மாள் அவர்கள் ஒரே ஒரு கார் புகைப்படம் போட்டார்கள். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கார் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு மனசு வலிக்கவில்லை. ஆனால் அந்த காணொலியிலே அவன் பதிவிடுகிறான், பாத்தீங்களா கருவாடு வித்த காசுல கார் வாங்கிருக்காங்க பாத்தீங்களான்னு சொல்றான். ஏன்டா கருவாடு விற்கிறது உனக்கு அவ்வளவு கேவலமா? அவ்வளவு கேவலமா? கருவாடு வித்து கஞ்சி கொடுத்தாலும் சரி, எவன் காலில் வந்து கஞ்சி குடிக்க மாட்டாங்க. கருவாடு வித்து கஞ்சி கொடுத்தாலும் சரி, எவன் காலில் வந்து கஞ்சி கொடுக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. கருவாடு விற்கிறது மீனவர்னா அவ்வளவு கேவலமா உங்களுக்கு? தில்லைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இறைவனே திருமணம் செய்ததாக வரலாறு குறிப்பிடுகிறது மீனவர் சமூகத்தில். தில்லை அம்பலத்தான் ஆடல் அரசு உள்ள வெளில வந்துட்டு திரும்பி உள்ள போனா இன்று வரைக்கும் மீனவர் சமூகத்தில் இருந்து அங்க சீர்வரிசையை கொடுத்தாதான் தில்லை ஆடல் அரசியா உள்ள போறான். உனக்கு கடல்ல கருவாடு வித்தா உனக்கு வந்து அவ்வளவு கேவலமா? கருவாடு வித்தா கார் வாங்க முடியாதா? கருவாடு வித்தவங்க எத்தனை கப்பல் வாங்கியிருக்கான்னு தெரியுமா உனக்கு? எத்தனை கப்பல் வாங்கியிருக்கா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு கருத்தியல் புரட்சியாளர்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் 100 ரூபாய் காசுக்கும் 150 ரூபாய் புடவைக்கும் வாக்கு செலுத்திய ஒரு மக்கள் இன்றைக்கு 30 லட்சத்துக்கு மேல் மான தமிழகத்தில் நாங்கள் வாக்குப்பட்டிருக்கோம். ஒரு புரட்சி இல்லையா? அது ஒரு புரட்சி இல்லையா? யார் நிக்கிறாங்க? காங்கிரஸ் நிக்க போறான்னு சொல்றாங்க. கையா தூக்கிட்டு வருவான் பாருங்க, எங்களுடைய சின்னம் கை 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 என்று தூக்கிட்டு வருவான். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், அது எந்த கை தெரியுமா? எந்த கை தெரியுமா? ஒரு குழியிலே அனைத்தனை பள்ளி மாணவர்கள் ஐயோ எங்களை கொல்ல போறாங்க என்று மான தமிழிடம் கதறிலே அந்த கொலை பண்ண கைதான் உங்கள்கிட்ட தூக்கிட்டு வரப்போகுது. அந்த கொலை பண்ண போய் 1,50,000 இனச்சொந்தங்களை துளிக்க பரிவளை செய்யப்பட்ட காரணமாக இருந்த காங்கிரஸ் கைதான் தூக்கிட்டு வருது உங்கள்கிட்ட. எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும். அவன் கையை தூக்கிட்டு வரும்போது இவன் தாண்டா என்னுடைய ஆத்தாளுடைய மார்பை பிடிச்சு திருவிழான் என்று அத்தனை மான தமிழர்களும் உணர்ச்சி வேண்டும்.
தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளுக்கு என் மான தமிழிடம் இரையானது. தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகள் எந்த 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 இடமும் அந்த மாதிரியான ஒரு தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளுக்கு இரையாவல. தன்னுடைய தாய்மொழி பேசக்கூடிய பாவத்திற்காக, தாய்மொழியை தமிழ்ல பேசக்கூடிய காரணத்துக்காக துள்ள துளிக்க ஈழ மண்ணில போராடினார்கள். கேட்கிறாங்க, பிரபாகரன் உங்கால தமிழ்நாட்டை சேர்ந்தவரா, ஏப்பா நீங்க அவர்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எப்பா எங்காலவா, அவர் ஈழ தமிழர், நாங்கள் இந்த மண்ணிலே சோழ தமிழர், ரெண்டு பேருமே தமிழர் தாயா. எங்களுடைய சோழர்கள் 3 படை தான் கட்டினான், ஆனால் எங்கள் தலைவன் வான்படை கட்டி வரலாற்றிலே மிகச்சிறந்த தலைவனாக இருந்தான் என்பதை என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த என் உணவுகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அக்காவுக்கு, ஒரே ஒரு வாய்ப்பு. பார்த்திருப்பீங்க, பல பேர் காணொலியில் பார்த்திருப்பீங்க, பல பேர் காணொலியில் பார்த்திருப்பீங்க. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்க அக்காவுக்கு, ஒரே ஒரு வாய்ப்பு. என் மக்கள் இடத்துல கைகூப்பி கேட்டுக்கிறேன். சீர்காழி மக்கள் இடத்துல அனைவரும் அக்கா காளியம்மாள் அவர்கள் தான் நீங்க வந்து வாக்கு செலுத்தணும். யாரு? கனிமொழி. இப்ப அக்கா கூட சொன்னாங்க, கனிமொழி ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க, நல்லா 110 விழுக்காடு உடம்புல ஆல்கஹால் ஏறிட்டு போல, ஏறாங்க குறவு தவற மாதிரி ஏறாங்க பைப்புல. தம்பி இறங்கடா இறங்கடா இப்படி நின்று கத்துறாங்க. இறங்க மாட்டான், இருங்க வரேன்னு சொல்லிட்டு தொத்திக்கிட்டு நிக்கிறான். சொல்ல பாப்போம் இங்க ஒருத்தவன, சொல்ல பாப்போம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு நாள் கொண்டாடும் போது மிக பிரம்மாண்டமான கூட்டம் போகுது. அதுல 2 மதக்கடை இருக்கு. தம்பிங்க வாசல் நின்று போட்டா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஒருத்தவன் திரும்ப கூட இல்ல, எல்லாம் புரட்சியாளர்கள். ஏதாவது மாறாதா, ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா அப்படி என்று நாங்கள் இந்த மண்ணில் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த மாநில கட்சியும் மாநில கட்சிகள், மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகள் செய்த வேலை என்ன? பாவம், முழுக்க முழுக்க பாவத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது. பாவம் செய்யறது அவங்களோட கட்சியோட வேலை. ஐயா புதுநெறி கண்ட புறவர் திருவூர் பிரகாச வள்ளலார் அவர்கள் மனுமுறை கண்ட வாசகம் என்பதில் சொல்லுவார், நல்லோர் மனதை நீங்களாம் அப்படியே பார்த்துக்கணும், என்னெல்லாம் பாவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே வரும் பாருங்க, உங்களுக்கே புரியும். தமிழ் அனைவரையும் ஈர்த்து செலுத்திடும், படிக்கும் போதே புரியும், என்னென்ன பாவம் உங்களுக்கே தெரியும். நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வடக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்க வழிய வழி அடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ, கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ, களவு செய்வோருக்கு உளவு சொன்னேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வு அடித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை அடித்தேனோ. குடிவரினா என்ன? ஜிஎஸ்டி. குடிவரி உயர்த்தி கொள்ளை அடிப்பேனோ, குடிக்கின்ற நீருற்ற குளத்தை தூர்த்தேனோ, எல்லா குளத்தையும் தூத்துட்டான். குடிக்கின்ற நீருற்ற குளத்தை தீர்த்தேனோ, ஏழை வயிறு இறைய செய்தேனோ, இறப்போருக்கு பிச்சை இல்லை என்றேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலோர் பயிரை அடித்தேனோ, வேலையிட்டு கூலி குறைத்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருச்சகத்தை அடித்தேனோ, கலந்த கண்ணியை கலந்திருந்தேனோ, கணவன் வழி நின்றவரை கற்பழித்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ, நான் இன்னதென்று அறியணை என்று வள்ளலார் அவர்கள் கற்பிப்பார். வரலாறு கற்பிப்பா. இது அத்தனையும் தெரியும். அத்தனை பாவம் செஞ்சுட்டு இருக்கிறதா இந்த மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியும் மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியும். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, மாற்றி காட்டும். மாற்றம் ஒன்றே மாநிலம் சொல்லுவாங்க, ஒரு மாற்றம் கொடுங்க, புதிய ஒரு அரசியல் செய்வோம், மக்கள் புரட்சியாவதை உறுதி செய்வோம் என்று இந்த மண்ணில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். இதே வருஷம், இதே போன வருடம் ஐயா செந்தில் பாலாஜி அவர்களை நீங்க பார்த்திருக்கலாம். ஒரு விளம்பரம் ஒரு பாட்டு ஒண்ணு வருது, மண்டபம் பார்த்தாச்சா, எல்லாரையும் கூப்பிட்டாச்சா, மாப்பிள்ளைக்கு சிப்பு வாங்கியாச்சான்னு. மண்டபத்துல புடிச்சு பட்டியல அடைச்சு என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓட்டு வாங்கிட்டாரு. ஆனா இன்னைக்கு எங்க இருக்காரு? மாமியார் வீட்டுல சொகுசா இருக்காரு. எல்லா ஊழல். ஹோல்டுகர் எங்க போறாரு? ஹோல்டுகர் அடுத்தது போறாரு. திமுக ஆண்டுகிட்டு இருக்கும் போது திமுக இருக்கிற அமைச்சர்கள் எத்தனை பேர் ஜெயிலுக்கு போறாங்க, எத்தனை பேர் பண்றாங்க, அத்தனையும் ஊழல். ஊழல் செய்கின்ற ஒரு கட்சிகளுக்கு நீங்க வாக்களிக்க போறீங்களா, இல்ல ஏழை எளிய விட்டு எளியது ஒரு அரசியலை முன்வைக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளை அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு நீங்க வாக்களிக்க போறீங்களா? கும்பகோணத்துல நான் பேசுனதுதான், காங்கிரஸ் ஜெயிச்சா அது காங்கிரஸ்கான வெற்றி, திமுக கூட்டணிக்கான வெற்றி. அதிமுக ஜெயிச்சா அது அதிமுக வெற்றி, அதிமுக கூட்டணிக்கான வெற்றி. பிஜேபி ஜெயிச்சா அது பிஜேபிக்கான வெற்றி. ஆனால் எங்க அக்கா காளியம்மாள் இந்த மண்ணில் ஜெயிச்சா, சீர்காழி மண்ணின் மகள் காளியம்மாள் ஜெயிச்சா உலக தமிழினத்திற்கான வெற்றி என்பதை என் அன்பு சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.